தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுவிக்கின்றார். பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை 2026. புனிதர்கள் ஆர்லஸ் நகர் புனித செசாரியஸ் விருப்ப நினைவு நாள். சேசுமரி சூசை, நான் மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, குடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவரிடம் பற்றுறுதி. சீராக்கின் ஞானத்திலிருந்து வாசகம். பிரிவு 2. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வலிமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சாதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதிக்கொள். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து. அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கியிருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். கோழை நெஞ்சத்தவருக்கும் ஆதரவற்ற கையருக்கும் இரட்டை வேடமிடும் பாவிகளுக்கும் ஐயோ கேடு வரும். உறுதியற்ற உள்ளத்தவருக்கும் தளர்ச்சி அடைந்தோரே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவருடைய சொற்களை கடைபிடி. அவர் மீது அன்பு செலுத்துவோர் தம் அழிகளை பின்பற்றுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6. இறை சொற்றொடர்கள் 7-15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் கேட்கும் முன்னரே நினைக்கிறீர்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன்.
மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, ஏதோ இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் செய்த அனைத்து நற்செயல்களுக்காகவும் பாதுகாப்புக்கும் அரணுக்கும் கோட்டைக்கும் படைத்த புதிய விடியலுக்கும் கொண்டு வந்த புதிய வாழ்வுக்கும் நன்றி கூறுகிறோம். தர்மையான வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் செய்ய போகின்ற நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி எங்களை சரணாகதியாக்குகின்றோம். தபசு காலத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய மனதார புனிதங்களை செய்து எங்களே நாங்கள் உம்மோடு ஒன்றித்து முது புனித பிள்ளைகளாக எங்களை பக்குவப்படுத்தி வாழும் ஆசிரியை தந்திரலும். இறைவா, நீர் கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் என்பது உம்மோடு குழந்தைக்குரிய மனநிலையோடு உறவாடுதல். இறைவா, ஒவ்வொருவரையும் எங்களோடு வாழ்பவரை சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஏற்று வாழ வேண்டும் என கற்பிக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சிக்கல்களை மன உறுதியோடு எதிர்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கின்றீர். அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து அவற்றிலிருந்து உலக வாழ்வை நாங்கள் மகிழ்வுடன் வாழ எங்களுக்கு கற்பிக்கின்றீர். இயேசுவே, எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பவரே, எங்களை சூர்தூக்கி பார்த்து எங்களை வழிநடத்துபவரே, ஜெபம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தரும் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆகவே நாங்கள் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, என்ன நடந்தாலும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, ஜெபமாக நாங்கள் மாறும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து அவற்றின் வழியாக இந்த தபசு காலத்திலே உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக, உமது துயரத்தில் பங்கு கொள்ளும் பிள்ளைகளாக, பாவ நிலையை விட்டு புண்ணிய நிலையில் நாங்கள் வாழும் பிள்ளைகளாக வாழ வரம்பேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோனியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையிலேந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகத்திருந்த வித்தகரே, இறைவனின் தனியருளால் அழகை ஓட்டுபவரே, துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடிமிடம் ஓடி வந்தோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் இம்மான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியாரை மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல்நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோனியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராக வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாவரும் மெய்ய கடவுளை கண்டறிந்து தக்க முறைப்படி அவை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசிர்வதித்தருளும். விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.